என் கூட வேலை பார்த்த மாடசாமி அவனை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சங்கதியை சொல்லி தான் ஆகணும். மாடசாமி வந்து அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாப்பில். எப்பொழுதும் அயர்ன் பண்ண ஷர்ட்டு தான். அவள் டைலாம் கட்டிடுவா, ஷூலாம் போட்டு பெல்ட்லாம் போட்டு இன் பண்ணி ரொம்ப தோரணையாக வருவாப்பில். அவருக்கு என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபரில் அங்கே போனால் இவர் தனியாக ஒரு ரூமில் தங்கியிருக்கணும். அங்கேயே இன்னொரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தர், அவரும் தனியாக தான் தங்கியிருக்காரு. ஸோ 2 பேரும் நேரம் போகிறதுக்காக சாயங்கால நேரத்தில் கோயிலுக்கு அப்படியே நடந்து போவாங்க. நடந்து போகும்போது நம்ம மாடசாமி அங்கே பார்க்குற ஆட்கள்லாம் சொல்லுவான், அத்யா இவள் தான் நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லும்போது என்ன தெரியும்னா, ஏதோ அவர் மேனேஜர் மாதிரியும் இவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரியும் ஒரு இதை உருவாக்கிடுவான், ஒரு கருத்தை. அந்த ஆளும் அப்படியே பயந்து வந்து ஆமாம் சார் அப்படின்னு ஒரு சிரித்து ஒரு அசட்டு சிரிப்பு அவரும் போவார். இவர் சொல்கிற மாதிரியே இவர் தான் மேனேஜர், அவர் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பிரான்ச்சில் நரசிம்மன் நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாப்புல. அவன் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னானா, ஏய் மாடசாமி எப்படி இருக்காரப்பியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், மாடசாமியை நீர் தான் போந்துக்கணும், நல்லா நீட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வராரு, ஆனால் வேலையை மட்டும் அடுத்த ஆட்கள்கிட்ட தள்ளி விட்டுட்டு அவள் சொகுசாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காப்புல அப்படின்னு அந்த நரசிம்மன் சொன்னார். சொல்லிட்டு அவர் பியூட்டிஃபுல் உங்கள் மாடசாமி அப்படின்னாரு. அப்படியா, நீ நல்ல சர்டிஃபிகேட் தானே அப்படின்னு நினச்சிட்டு, அப்படியா அப்படின்னேன். ஆமாம் பியூட்டிஃபுல் ஆனால் நாட் டியூட்டிஃபுல் அப்படின்னு நரசிம்மன் ஒரு போட்டாராக பார்க்கணும். அது மாதிரி அந்த உண்மையான உழைப்புக்கும் அந்த உடைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம்.